யூபிஐல கட்டணம் வசூலிக்கும் திட்டம் எதுவும் இல்லைன்னு அறிவிப்பு ஒன்று வெளியாக இருக்கு. அதை பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். யூபிஐ ஆப்ல நிரந்தரமாக இலவசமாக இருக்க முடியாது என்றும் அதற்கான செலவை வேறு யாரோ தான் தற்போது செலுத்துகிறார்கள் என்றும் முன்னர் கூறியிருந்த இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா தற்போது யூபிஐயின் பயன்பாட்டை மேலும் ஊக்குவிக்க அது தொடர்ந்து பூஜ்ஜிய செலவு தளமாகவே நீடிக்கும் என்று தெரிவித்துள்ளார். தற்போது யூபிஐ பரிவர்த்தனைகள் மீது எவ்விதமான கட்டணத்தையும் விதிக்கும் திட்டம் எங்களிடம் இல்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். டிஜிட்டல் பரிவர்த்தனைகளுக்கான கட்டணங்கள் குறித்த கவலைகளுக்கு பதிலளித்த அவர் தற்போதைய கொள்கையின் கீழ் யூபிஐ பயனர்களுக்கு தொடர்ந்து இலவசமாகவே நீடிக்கும் என்றும் தெளிவுபடுத்தியிருக்கிறார். இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிற நிலையில அரசாங்கம் யூபிஐக்கான மானிய ஒதுக்கீட்டை பட்ஜெட்டில் 78% அளவுக்கு கணிசமாக குறைத்திருக்கு. நிதியாண்டு 2026க்கான மானியம் வெறும் 437 கோடியாக குறைக்கப்பட்டிருக்கு. இது நிதியாண்டு 2025இல் 2000 கோடியாகவும் 2024இல் 3631 கோடியாகவும் இருந்தது. இருந்தாலும் நாட்டின் மிகவும் பிரபலமான டிஜிட்டல் பரிவர்த்தனை கருவியை அதன் பரந்த தத்தெடுப்பை ஊக்குவிக்க பூஜ்ஜிய செலவு தளமாகவே வைத்திருக்க அரசாங்கமும் மத்திய வங்கியும் கொண்டுள்ள நிலைப்பாட்டை மல்கோத்ராவின் இந்த கருத்து வலுப்படுத்தியிருக்கு. யூபிஐ பரிவர்த்தனைகள் தொடர்ந்து சாதனை அளவுகளை எட்டி உலகின் மிகப்பெரிய பண பரிவர்த்தனை சந்தையாக இந்தியாவின் நிலையை உறுதிப்படுத்தும் நேரத்தில் இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது. எவ்வளவு காலம் நீடிக்கும் என்ற பேச்சுகளுக்கு மத்தியில் இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கு. யூபிஐக்கு செலவுகள் உள்ளன, அவை யாரோ ஒருவரால் செலுத்தப்பட வேண்டும் என்று முன்னர் குறிப்பிட்டு இருந்த ஆளுநர் யூபிஐயை நிரந்தரமாக இலவசமாக இருக்க வாய்ப்பில்லை என்று ஒப்புக்கொண்டிருந்தார். இருந்தாலும் தற்போது எந்த மாற்றங்களும் கொண்டு வரப்படவில்லை என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். அதிகாரிகள் யூபிஐ பரிவர்த்தனைகளுக்கான கட்டணங்களை நீக்கியுள்ளனர். இந்த மானிய குறைப்பு வங்கிகள் தங்களது இயக்க செலவுகளை ஈடுகட்ட யூபிஐ பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் விதிக்க தொடங்கலாம் என்று தொழில் வல்லுநர்களின் கவலைகளை எழுப்பியுள்ளது.